Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ பிரியர்களுக்கான ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். மட்டனே இல்லாமல் மட்டன் தொக்கு ஸ்டைலில் சூப்பரான மட்டன் இல்லா மட்டன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேக்கெட் அளவு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தொக்கோடு சேர்த்து போட்டு நல்லா கலந்துக்கலாம். எங்கள் ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தண்ணியே சேர்க்காமல் இந்தளவு வதக்கிட்டுங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி விழும். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக மட்டன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் மிதக்க சூப்பரான மட்டனே இல்லா மட்டன் தொக்கு, அதாவது மஷ்ரூம் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வெஜ் லவர்ஸ்க்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அப்படியே மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then take care, bye.